ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொங்கல் விலாக் தாங்க. நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ முன்னாடி நாள் சங்கராந்தி அன்னைக்கு ஈவினிங் நான் வாசலில் ஃபுல்லாக சாணி வலிச்சு விட்டாச்சுங்க. ஒரு 5 மணி மாதிரி வலிச்சு விட்டோங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறுச்சுன்னா நைட்டு கோலம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு. அதே மாதிரி காஞ்சிடுச்சு. இப்போ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான், எங்கள் அத்தை, எங்கள் பையன் எல்லாருமே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணவங்க 10 மணிக்கு தாங்க முடித்தோம். அதுவும் 10 மணிக்கு வெளியே போய் போடலாம் அப்படிங்கும் போது மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு. அப்போயும் வெளியே வாசலில் கோலம் போடலைங்க. வரைஞ்சி விட்டேன். மாடு போட்டு பானை வரையலாம் அப்படின்ட்டு வரைஞ்சி விட்டுருந்தேன். ஆனால் கலர் கொடுக்க முடியல, ஏன்னா மழை தூறல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நேரமாக எழுந்து போய் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்படி தாங்க இருந்தது ஃபைனலாக. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெளியே இருந்து அப்படியே ஒவ்வொரு கோலமாக பார்த்துட்டு நம்ம பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் எப்பயுமே கல் வச்சு அடுப்பு கூட்டி தாங்க பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த 2 வருஷமாக ராக்கெட் ஸ்டவ் வாங்கியிருந்தனால சரி இந்த ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கலாமேன்ட்டு பொங்கல் வச்சிட்ருக்கோம். நல்லாவே யூஸ் ஆகுது. கம்மி விறகுலையே நம்ம நல்லா நிறைய யூஸ் பண்ணலாம். அடுப்புக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம பானையை தூக்கி மேலே வச்சு தண்ணி ஊற்றி வைக்க போகிறோங்க. பானை ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பற்ற வைக்க போகிறோம். சாமி கும்பிட்டு பற்ற வைக்கிறோம். இந்த வருஷம் பொங்கல் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோங்க. என்னென்னா, எப்பயுமே பச்சரிசி பருப்பு போட்டு தான் பொங்கல் செய்வோம். இந்த டைம் அன்னவார பிரசாதம்னு உடைச்ச கோதுமையில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி கோதுமை பொங்கல் தாங்க வச்சோம். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும். சரி, சூரிய பொங்கல் வைக்கிறோம், சூரிய பகவானுக்கு கோதுமை தானே அப்படின்ட்டு கோதுமை பொங்கல் வச்சோம். சிறுதானிய பொங்கல் ஒரு வருஷம் வச்சோம். இந்த டைம் கோதுமை பொங்கல் வைக்கிறோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே சாமி கும்பிட்டு நம்ம உடைச்ச கோதுமை எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு. கோதுமை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மேலே நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இப்போது இது பொங்க போகுது. நம்ம எந்த பக்கம் பொங்குன்னு பார்க்குறதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் நெருப்பை கூட்டி குறைச்சி அந்த மாதிரியெல்லாம் வைப்போம். பொங்கல் நல்லபடியாக கிழக்கு பக்கம் பொங்கிடுச்சுங்க. இப்போ இது நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோங்க. 1 கிலோ கோதுமை ரவை ஆட் பண்ணோம். அதுக்கு 3/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணுறோங்க. வெல்லம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். கோதுமை வேகிறதுக்கு முன்னாடி வெல்லம் ஆட் பண்ணிட்டோம்னா கோதுமை வேகாது. ஸோ கோதுமை வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோங்க. அவ்வளோதான், கோதுமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் தாளித்து ஆட் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணோங்க. நம்மளோட கோதுமை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம். சாமிக்கு பொங்கலெல்லாம் எடுத்து படைச்சாச்சுங்க. எங்கள் சின்ன பூசாரி ஊதுபத்தி காட்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சார் பூஜையை. அப்புறம் தேங்காய் உடைச்சி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. பொங்கல் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கோதுமையில் பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். சாமி கும்பிட்டு பொங்கலெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பொங்கல் அப்போ எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போவோங்க. ஸோ குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த மாதிரி போயிட்டு சாமி கும்பிட்டு ரிட்டன் வரும்போது தொலசம்பட்டி சந்தையில் இந்த மாதிரி ரஸ்தாளி கரும்புன்னு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த லைட் க்ரீனிஷ் இருக்குது இல்லைங்களா, இது ரஸ்தாளி கரும்புன்னு விற்றுட்டு இருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நார்மல் கரும்பு சாப்பிடும் போது அதோட தோலை வந்து பிடிச்சி இழுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் இதை கடித்து இழுக்கும் போது ஃபுல் கரும்புக்குமே நம்ம எவ்வளோ லென்த் வச்சுருக்கோமோ அந்த கரும்பு லென்த் ஃபுல்லாகவே உரியுது. ஸோ அதுதான் அந்த கரும்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி பொங்கல் இந்த மாதிரி தாங்க நம்ம கொண்டாடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.